ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 துவரம்பருப்பு, 150 பாசிப்பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நாலு வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பூண்டு பல் 15லேருந்து ஒரு 20 போல். மஞ்சள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி பருப்பு வேகிற அளவு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியானது. இது ரைஸ், சப்பாத்தி இது கூட தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், நல்லாவே மசிஞ்சிருக்கு. அப்படி மசியலைன்னா ஒரு கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இது நெய் ஊற்றி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் கூட சீரகம், ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம். இதுக்கு பெருங்காயம் ரொம்பவே முக்கியங்க. பெருங்காயம் இதெல்லாம் இப்போ தாளிச்சதை இந்த தால் ரெசிபி மேலே ஊற்றிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க தால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்குலாம் கூட தரலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.